Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சப்ஜெக்டோட லாஸ்ட் கொஸ்டின், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சயின்டிஃபிக்ஸ் இன் மாடர்ன் சொசைட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருக்க சொசைட்டியில் இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை எப்படி எத்திக்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி உருவாக்கணுன்றதை லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். இப்போது அந்த உருவாக்குற அந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷனை உருவாக்குற சயின்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் ரோல் இருக்குது, அவங்களுக்கான பொறுப்புகள் என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணால் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற இனோவேஷன்ஸ் எல்லாம் இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அகைன்ஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட் அப்படின்றவங்க தான் முக்கியமான ரோலே ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, பிகாஸ் அவங்க மூலியமாக தான் அந்த இனோவேஷன்ஸ்லாம் நம்ம கிடைக்குது. அதனால தான் இப்போ நம்ம டே டு டே லைஃப், இந்த மாடர்ன் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இந்த சயின்டிஃபிக் இனோவேஷன் மூலியமாக தான் ஹெல்ப் பண்ணுது. பட் சம் விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அகெயின்ஸ்டாக ஹார்ம்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகுது. இப்போ ஏஐயே பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக போகிற விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சம் எத்திக்ஸை யூஸ் பண்ணணும். சம் சயின்டிஃபிக் எத்திக்ஸை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இனோவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறப்ப அதால எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்களும் நடக்காம இருக்கும். ஓகேவா? அதுக்காக இருக்கிறது தான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ரோல்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நாலேஜ் கிரியேஷன். ஓகேவா? நாலேஜ் கிரியேஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, நிறைய பிரின்சிபல்ஸ், தியரிஸ் அதெல்லாம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. புதுசாக இருக்க லா, தியரிஸ், பிரின்சிபல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியூ டெக்னாலஜி, அதுக்கான சொல்யூஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ்க்கானது அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரிசர்ச் மூலமா சொசைட்டியோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க நாலேஜ் கிரியேஷன் மூலியமா பண்ணலாம். தென் சால்விங் சோஷியல் அண்ட் குளோபல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சொசைட்டியோட நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த சயின்டிஸ்டுக்கு நிறைய வேஸ் கண்டுபிடிக்க முடியும். கிளைமேட் சேஞ்சு, பாவர்ட்டி, ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறது, ஃபுட் ஷார்ட்டேஜை கம்மி பண்ணுறது, எனர்ஜி ப்ராப்ளம்ஸ், க்ளீன் எனர்ஜி ப்ராப்ளம்ஸ்லாம் இது பண்ணுறது, வாட்டர் ஸ்கேசிட்டி தட்டுப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு, இந்த சோஷியல் இதுக்கு இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். தென் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப், தட் மீன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துறது அப்படின்றது தான் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் த்ரூ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல, சேஃபர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல, மாஸ் கம்யூனிகேஷன்ல, தட் மீன்ஸ் நிறைய கம்யூனிகேஷனபிள் வேஸ்லாம் இப்போ வந்துருச்சு. கிளீன் டெக்னாலஜி, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ஏஐ மூலியமா, எஜுகேட்டிவ் மூலியமா, இந்த மாதிரி பல விஷயங்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லைஃபோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் ப்ரமோட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், தட் மீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட் ஒர்க் டு என்ஷோர் த டெவலப்மெண்ட் மீன்ஸ் த நீட் ஆஃப் த ப்ரெசன்ட் வித்தவுட் டெஸ்ட்ராயிங் த எலிபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டு சர்வை. இப்போ நம்ம வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போறோம். ஓகே, அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணாத விதமா இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரமோட் பண்ணணும். ஓகே, லைக் தட் தே சப்போர்ட் த ரினியூவபிள் எனர்ஜி, எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி, ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் diversity protection. Okay, next thing பாத்தீங்க அப்படின்னா policy making and public guidelines, that means கவர்மெண்ட்ல இருந்து some rules and regulations கொடுக்குறாங்கன்னா அந்த லாஸ் படி ஒர்க் பண்ணிட்டு அது மூலியமா எல்லா விஷயங்களையும் கொண்டு போறது. ஓகேவா? அதுதான் policy making and public guidance அப்படின்னு சொல்லுவோம். Then protecting humanity for scientific misuse, that means நம்மளுடைய சயின்ஸை ராங்கா யூஸ் பண்றத தடுக்கணும். ஓகேவா? பயாலஜிக்கல் வார் உண்டாகிறதுக்கு, கெமிக்கல் ஆர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நடக்கிறதுக்கு, ஹியூமன் குளோனிங் நடக்கிறதுக்கு, ஓகேவா, ஏஐல நிறைய விஷயங்களை தப்பா யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாம ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இனோவேஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ ஆகும். ஸோ சயின்டிஃபிக் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறப்ப அது சேஃபர் சைட்ல தான் போகும். தென் எஜுகேட்டிங் த பப்ளிக், தட் மீன்ஸ் நம்மளுடைய கூட இருக்க மக்களுக்கு, சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு இந்த சயின்ஸை பத்தின எல்லா அவேர்னஸையும் நம்ம சொல்லணும். அந்த சயின்டிஃபிக் டெம்பர்
எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? தேவையில்லாத ஒரு ஃபேக் விஷயங்களை நம்பாம, ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை நம்பாம கிளியரா அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எஜுகேஷன் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட ஒருங்கிணைஞ்சு ஒர்க் பண்ண முடியும். ஓகே, தென் ப்ரொமோட்டிங் ட்ரூத் அண்ட் இன்டர்னிட்டி. தட் மீன் இன்டெகிரிட்டி அப்படின்னா மொத்தமா உண்மை. ஓகே, தப்பான விஷயங்களுக்கு போகாம உண்மையை பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, அதுதான் ப்ரொமோட்டிங் ட்ரூத் அண்ட் இன்டெகிரிட்டி. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தட் மீன்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ரோல், என்னெல்லாம் ரோல் வந்து ப்ளே பண்ணணும் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கான பொறுப்பெல்லாம் என்ன இருக்கு, எந்த மாதிரி பொறுப்பெல்லாம் அவங்க அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படின்றது தான். ஓகே, அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆட்டோமேஷன் எத்திக்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம், ஃபியூச்சர் எர்த் சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச் சேஃப்கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாங் டேர்மா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ சயின்டிஸ்ட் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹியூமன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியூமன் அப்படின்னா முதல்ல ஹியூமனை பேஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சொசைட்டிக்கு ஏற்ற விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கணும், ஹார்ம்னஸ் எதையுமே தராத மாதிரி இருக்கணும், மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதாவது ஹியூமனுக்குரிய டிக்னிட்டி, அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குற விதத்தில் அவங்களுடைய இன்னோவேஷன்ஸ் இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டு சயின்ஸ். சயின்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும். தட் மீன்ஸ் உண்மையாக இருக்கணும், அந்த விஷயம் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் நமக்கு ஏற்றதாகவும் யூஸ்ஃபுல்லான விஷயத்துலையும் உண்மையான விஷயமா இருக்கணும். ஓகேவா? தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டு த என்விரான்மெண்ட். தட் மீன்ஸ் நம்மள சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத விதமாக இருக்கணும். ஸோ அவாய்ட் ஹார்ம் டு த நேச்சர், ப்ரமோட் கிரீன் டெக்னாலஜி, சப்போர்ட் கன்சர்வேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்மெண்ட். தட் மீன்ஸ் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்துக்கோ எதுக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நம்மளுடைய இனோவேஷன் இருக்கணும்னு அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ எந்தாவது வந்து தப்பாக லாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய இனோவேஷன்ஸை ப்ராப்பராக கொண்டு போகணும். ஓகே, ஸோ என்ஷோர்ஸ் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், தென் ப்ரொவைட் அன்பயாஸ்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், தென் ஃபாலோ ரிசர்ச் எத்திக்ஸ் அண்ட் சேஃப்டி கைட்லைன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபாலோ சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரிசர்ச்சர்ஸ்க்கும் சரி ஒரு சில விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும். அவங்க வந்து சயின்டிஸ்ட் அடுத்தடுத்து அவங்கள தொடர்ந்து வர சயின்டிஸ்ட்டுக்கும் அவங்கள ஃபாலோ பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏத்தாப்புல அவங்க எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி பொறுப்பாக வச்சுக்கணும். ஸோ கைடர் எங்கர் ஜென்ரேஷன், ப்ரமோட் கொலாபரேஷன், என்கரேஜ் எத்திக்கல் ரிசர்ச் கல்ச்சர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷுட் பி ஃபாலோடு பை த சயின்டிஸ்ட். ஓகே, ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஒரு சயின்டிஸ்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னெல்லாம் இருக்கு, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது, தென் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெயின் ரோல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி அப்படின்றது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 5th யூனிட்டை பொறுத்தளவு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சயின்ஸு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எத்திக்ஸ் இல்லாமல் அது நம்மளுடைய லைஃப்பில் டேஞ்சரையும் ஒரு டிஸ்ட்ரக்ஷனையும் தான் கொடுக்கும். பட் ஒரு சயின்ஸ் இன்னோவேஷன் ப்ளஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா நம்மளுடைய லைஃப்பை அப்கிரேட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணும், நமக்கான நிறைய வெல்ஃபேர்ஸை கொடுக்கும், அமைதியான சூழலையும் கொடுக்கும். ஓகேவா? இவ்வளோதான். சயின்ஸ் ப்ளஸ் எத்திக்ஸ் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சொசைட்டியில் அந்த சயின்டிஃபிக் இன்னோவேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது டேஞ்சரையும் டிஸ்ட்ரக்ஷனையும் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு 5 யூனிட்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பாதி பேருக்கு புரியாமையும் போகலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் புரிகிறவங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் டெலிவர் பண்ணலாம் பாயிண்ட்ஸ். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் your examination. Thank you.